இல்லை, நேற்று வரை எங்களுக்கு ரிட்டனாக வந்து ஒரு சில இடங்கள், நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்கிற இடங்களின் லிஸ்ட்டில் வாங்கி தான் நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால நாங்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா, போலீஸே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்தி கொள்ள தயார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல், மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதின்னு சொல்றாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இல்லாத பகுதினா நாங்கள் பாலைவனத்தில் தான் வச்சுக்க முடியும், இங்க ஊர்களில் வைக்க முடியாது. சென்னையில பிரதானமான இல்ல ஒரே நிமிஷம், சென்னையில பாண்டி பசார்லயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு, பாண்டி பசார்ல, டி நகர்ல, பிரதானமான பாண்டி பசார்ல அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டி பசார்ல. அதையே செய்ய முடிந்த அரசு நாங்கள் வந்து, அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்குலாம் லீவு, நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் திட்டமிட்டது. அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள், அன்னைக்கு எந்த இடையூறும் இருக்காது. கண்டிப்பாக காவல்துறை என்னதால் செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு யாரிடம் இருந்தோ வந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்தது. சுகாதார ஊழியர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அங்க வந்து நான் வந்தேன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சேன். இல்ல, சுகாதார பணியாளர்கள் அவர்களே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களே அந்த பேட்டி சொல்லியிருக்காங்க. அவர்களே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நான், எங்களுடைய தலைவர் வந்தால் அதை காரணம் காட்டி அவருடைய போராட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வரவில்லை. மற்றபடி கண்டிப்பாக வந்திருக்கும். காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டால் திட்டமிட்டபடி நடைபெறுமா? கண்டிப்பாக அதை பரிசீலித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி அது தேவையான அப்ரூவலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் மக்களை சந்திக்க எந்த தடையும் இல்லை. எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக திருச்சிக்கு போகிறதோ, அது திருச்சி ஒன்றும் வந்து ஒரு தடுக்கப்பட்ட பகுதியோ இல்லை யாரும் போகக்கூடாத பகுதியோ கிடையாது. திருச்சி இந்த மாநிலத்தின் ஒரு பகுதி. கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு எந்த தலைவருக்கும் எந்த தடையும் யாரும் போட முடியாது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கு. இல்லை, இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு போவோம். பட் 13ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். அதற்கப்புறம் மொத்தமாக தமிழகத்தில் உள்ள அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மொத்தமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் எங்களுடைய சுற்றுப்பயண விவரம் கொடுத்துருக்கோம்னா மொத்தமாக சேர்த்து நீதிமன்றத்தின்படி ஒரு வழிகாட்டுதல் எடுப்போம். எல்லா மக்கள் சந்திப்பும் டே டைம்ல தான் நடத்த முடியும். எல்லாம் இரவு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு நடத்த முடியாது. மக்கள் சந்திப்பு, மக்களை சந்திக்க ஒரு கட்சியின் தலைவருக்கு பகல் நேரங்கள், அதுவும் வந்து நாங்க கேட்டிருக்கிறது ரொம்ப லீனியண்டா சனிக்கிழமை கேட்டிருக்கோம். சனிக்கிழமை கண்டிப்பா பள்ளி கல்லூரிகளுக்கு அன்னைக்கு லீவ் நாள், அன்னைக்கு கேட்டிருக்கோம். ஸோ அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க மற்ற தலைவரோட சந்திப்பு, அந்த திட்டமிடலாம் பாருங்க, எதையும் பார்க்காமல் அன்னைக்கு பக்காவா ஒரு ஒர்க்கிங் டே இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு பிரதான சாலைகள்ல வச்சிருக்காங்க. ஏன் நேரு ஸ்டேடியத்தில் வைக்கலையா, இல்லை சென்ட்ரலில் வைக்கலையா, இல்லை டி நகரில் வைக்கலையா? ஸோ முக்கியமான இடங்கள்ல அவங்களால செய்ய முடியும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பாக காவல்துறையில் போட முடியும். ஆல்டர்னேட்டிவாக ரோடு டிராஃபிக்கை மூவ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ண முடியும். இது எல்லாம் தாண்டி கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் ஒரே காரணமாக தான் இது நடக்குது. நேற்று கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகிறதுக்குள்ள ஒரு வழக்கு, அதுவும் வந்து நான் பெயிலபிள் செக்ஷனில் ஒரு வழக்கு. இதெல்லாம் எங்களுடைய தலைவரின் டூர் ப்ரோக்ராமை முடக்கிறதுக்கான செயல். எதுவும் எங்களை தடுக்காதுதான் எங்களுடைய கடைசி கருத்தா. இல்ல, இதுல மக்களை போய் சந்திக்கிறதுக்கும் திருச்சி போறதுக்கும் எங்களுடைய தலைவர் போறதுக்கும் யாரும் தடை போட முடியாது. இப்ப யாராவது திருச்சி போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா? திருச்சியில போய் அங்க போய் இருக்கிற அங்க இருக்கிற பகுதிகளை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நாங்கள் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் இன்னைக்கு நாங்க கொடுத்ததே, அவர்கள் எங்க அனுமதிக்கிறாங்களோ அங்க பண்ணிக்கிறோம் சொல்றோம். நீங்கள் எங்கே, காவல்துறை எங்கே இதுல அனுமதி கொடுத்தாலும், எந்த இடத்தில் கொடுத்தாலும் நாங்கள் செய்து கொள்ள தயார்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணம் இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸா நடந்துட்டு இருக்கு. இந்த 3 மாதங்களாக எந்தவித தடையும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எந்தவித தடையும் கிடையாது. இன்னும் பல பேர் சுற்றுப்பயணம் செய்யறாங்க, எந்த தடையும் கிடையாது. அவர்கள் செய்வதெல்லாம் எல்லாருக்கும் வந்து எந்த ஒர்க்கிங் டேயும் பார்க்கறதுல எதுவும் இல்லை. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களின் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். எங்கள் தலைவரும் அதில் ரொம்ப வந்து கீனா இருப்பாங்க. எங்கெங்க பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதுதான் எங்கள் தலைவரும் செய்வாங்க. மக்களை கண்டிப்பாக சந்திப்பது ஒரு தலைவரின் ஒரு அடிப்படை உரிமை. அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கிடைக்கும் நம்புறோம். இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றம் நாடுவோம். இப்போதைக்கு திருச்சியிலையும் அரியலூர்லையும் கொடுத்துருக்கோம், பெரம்பலூர்லையும் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த மாவட்டங்கள், அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் போகிறப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் எதிர்கொள்றதுக்காக தான் இப்போ மொத்தமாக கொடுத்தோம். இல்லை, இப்போதைக்கு எங்கேயுமே அப்ரூவல்னு கொடுக்கல, ரிட்டர்ன் அப்ரூவல்னு கொடுக்கல. அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு இதே மாதிரியான இடையூறுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த மொத்தமாக எல்லா பிளானுக்கும் சேர்த்தா நாங்கள் அடுத்து வந்து நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தை நாடி அங்கே வந்து ஒரு டைரக்ஷன் பெறலான்னு திட்டமிட்டிருக்கோம். அது இந்த வாரத்தில் நடக்கிறதை பொறுத்தா. பட் கண்டிப்பாக இதில் இந்த 13ஆவது ப்ரோக்ராமில் எந்தவித தடையும் இருக்காது. ஒரு மக்களை சந்திக்கிறதுல எந்தவித தயக்கமும் இருக்காது. இதில் நாங்கள் எங்களுடைய பயணம் திட்டமிட்டபடி இருக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.